தமிழக மக்களை எல்லாம் தன் பிள்ளைகளாய் நினைத்து தவ வாழ்வு வாழ்ந்திட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாதி சொல்லி இழிவுபடுத்தினார் திருமாவளவன். புரட்சி தலைவரையும் கூச்சமின்றி குற்றம் சொன்னார். ஏன் எதற்கு என கேட்டால் பெரிய கொள்கை புலியாம், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாராம். பிளாஸ்டிக் சேரில் பண்ணையார் மனநிலையில் இருப்பவர் முன் கை கட்டி உட்காரும் இவருக்கு பார்ப்பனியம் என்றால் என்ன என நாம் பாடம் எடுக்க வேண்டும் போல. அப்போதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோர் அப்படி இல்லை என்பது இவருக்கு புரியும். சரி, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் என அதிமுக குறித்து அவதூறு பேசும் திருமா கமலஹாசனுக்கு எம்பி சீட் கொடுத்த ஸ்டாலினிடம் பதுங்குவது ஏன்? வாழ்நாளெல்லாம் திராவிட கருத்தை பேசுவதாக சொல்லி வரும் வைகோவை விட்டுவிட்டு கமலுக்கு எதற்கு எம்பி சீட்? கடந்த தேர்தலில் வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற செய்ததற்கா, அல்லது சிகப்பு பூதத்திடம் சினிமா தொழிலில் கைகோர்த்ததற்கா, எதற்காக? இதே திருமாவளவன் கடந்த தேர்தலின் போது கமலஹாசன் யார், அவரை இயக்குவது யார், பி டீம் ஏ டீம் என ஏசினாரே, இப்போது அதெல்லாம் இல்லையா? அவர் உங்களுக்கு பிராமணராக தெரியவில்லையா? சரி, போகட்டும். சமீபத்தில் 7 கட்சி அமாவாசை என அழைக்கப்படும் ஒருவர் அறிவாலயத்திற்குள் புகுந்தாரே, அவர் பிராமணர் இல்லையா? பாவம், அவர் வரும்போது கார் டிரைவர் கூட இறங்கி வரவில்லை. அந்த ஓட்டு நபரை ஸ்டாலின் அரவணைத்தாரே, அப்போது திருமாவின் கொள்கை என்ன ஆனது? இதெல்லாம் இருக்கட்டும். சவிதாபாய் நினைவிருக்கிறதா? திருமா அவர்களே, இன்று அலைக்காக ஒரு கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து சொகுசாக இருக்கிறீர்களே, அதன் ஒரிஜினல் ஓனர் அவரை மறக்க முடியாது. இந்தளவும் அவரது கணவர் பெயரை சொல்லித்தானே ஏமாற்றுகிறீர்கள். அம்பேத்கரின் மனைவி சவிதா அவர்கள் தொடங்கிய தலித் சிறுத்தைகள் அமைப்புதான் பின்னாளில் உங்களிடம் சிக்கி கட்சியாக மாறி இன்று அறிவாலயம் எனும் அடகு கடையில் இருக்கிறார். அந்த அம்மையார் தன்னை பிராமணர் என அறிவித்துக் கொள்ளாவிட்டாலும் பிறப்பால் பிராமணர் தான். அவர் உருவாக்கிய அமைப்பு உங்களுக்கு எதற்கு? பிறப்பால் ஒன்றும் இல்லை, செயலால் தான் மனிதனுக்கு உயர்வு. முதலில் உங்கள் மூளையின் மூலையில் ஒளிந்திருக்கும் அழுக்கை அகற்றிவிட்டு அறிவாலய முதலாளியிடம் அடிமை போல் இல்லாமல் குரல் உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். அண்ணன் திருமா அவர்களே, ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் உயர வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் என்ற பதவியை உருவாக்கினார். அது முதல் படி. அதனைத் தொடர்ந்து பல படிகளை அதிமுக உருவாக்கி இருக்கிறது. மீண்டும் பண்ணையார் மனநிலையில் இருக்கும் திமுக எனும் பெரும் முதலாளிகளிடம் அடிமையாகாதீர்கள். அதிமுக உருவாக்கிய படிகளில் அடியெடுத்து வைத்து கொடிநாட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் முடியாது என்றாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓங்கி ஒலித்த அண்ணாவின் படம் தாங்கிய அதிமுக கொடியை பட்டியல் சமூக இளைஞர்கள் கையில் ஏந்த தொடங்கிவிட்டார்கள். கெடுகாலம் முடிந்து விடிவு காலம் விரைவில் பிறக்கும்.